இவ்வூரில் வாழ்ந்த சிவனேசர் என்னும் வணிகர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர். இவரது மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மணம் முடிக்க முடிவு செய்தார். இந்நேரத்தில் மலர் பறிக்க சென்ற பூம்பாவை பாம்பு தீண்டி உயிரிழந்தாள். அவளை தகனம் செய்த சிவனேசர் அஸ்தியையும் எலும்பையும் ஒரு குடத்தில் போட்டு வைத்துவிட்டார். சம்பந்தர் இங்கு வந்ததும் நடந்ததை அறிந்து சாம்பல் வைத்திருக்கும் குடத்தை கொண்டு வர கூறினார். அப்போது சம்பந்தர் சிவனை வேண்டி மனமுருக தேவார பாடலை பாடினார். அவர் பாடியதும் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தாள். அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி சிவனேசர் சம்பந்தரிடம் கூறினார். உயிரிழந்தவளுக்கு மீண்டும் உயிரளித்ததால் அவள் எனக்கு மகளாகிறாள் என சொல்லி சம்பந்தர் அதை மறுத்துவிட்டார். பூம்பாவையும் இறுதி வரை சிவப்பணியே செய்து சிவனடி சேர்ந்தாள். இவர் பாடிய 11 பாடல்களில் முதல் 10 பாடல்கள் பூம்பாவையை அழைக்கும் முறையில் உள்ளது. இக்கோயிலின் மேற்கு கோபுரம் அருகில் பூம்பாவைக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. அருகில் ஞானசம்பந்த பெருமானும் இருக்கிறார். வாயிலார் நாயனார் இங்கு